ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD CAD சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று நம்ம போட்ட ஒரு வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டே டவுட் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, இது வந்து கவுண்டர் ட்ரெண்டு தானே நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ வந்து எதனால் வந்து இங்கே வந்து நம்ம பை பண்ண வேண்டிய இடத்துல ஏன் வந்து செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து SMT வச்சு இது எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது வந்து இது வந்து அவைலபிள். பட் ஸ்டில் SMCக்கு வந்து எங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அதை வந்து இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ஆர்டர் பிளாக் சரிங்களா, HTF டைம் ஃப்ரேமில் வந்து ஆர்டர் பிளாக்கில் அடிக்குது சரிங்களா. அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து சார்ட்டை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம மாற்றுறோம் சரிங்களா. 5 மினிட்ஸில் எந்த இடத்துல நமக்கு CH பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒரு சார்ட்டில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த என்ட்ரி வந்து SMCயை மட்டுமே யூஸ் பண்ணி எடுக்குது அப்படின்னா இந்த என்ட்ரியை நான் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்ல ஒரு ஹெல்த்தி மூவ் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து அந்தளவு ஹெல்த்தி மூவ் கிடையாது, வீக்கர் மூவ் தான் இருக்குது சரிங்களா. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு CH பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு CH இங்கே தான் வரும், செகண்ட் CH இங்கே தான் வரும் சரிங்களா. இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ட்ரி ஏதாவது இருக்குதா அப்படின்றதே நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா அக்ரஸிவ் என்ட்ரி தான் இங்கே போடணும் சரிங்களா. இந்த இடத்துலேயே போடுறதுன்னா அக்ரஸிவ் என்ட்ரி மட்டும்தான் அவைலபிள் பண்ணணும். இப்போ நம்ம SMCக்கு இப்போ நம்ம கரெக்டான சார்ட்டில் பார்த்தோம்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு CH இந்த இடத்துல நமக்கு ஒரு CH பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்லோவாக போகுதான்னா ஸ்லோ கிடையாது, ஃபாஸ்ட் வந்து எடுத்துருச்சு சரிங்களா. ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். 1 ஹவர்லேயே வந்து நீட்டாக வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது சரிங்களா. இதை வந்து நம்ம இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் இந்த எல்லா கேண்டிலும் இருக்குது. இது இப்படி போட்டிங்க அப்படின்னா இது ஒரு கன்சல்டேஷன் ஃப்ரேஸாக தான் தெரியும். எல்லா இன்சைட் பாருமே ஒரு கன்சல்டேஷன் தான் சரிங்களா. ஒரு உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இன்சைட் பார் எல்லாமே ஒரு கன்சல்டேஷன் ஃப்ரேஸ் தான் சரிங்களா. அப்போ மேலே லிக்விடிட்டி கீழே லிக்விடிட்டி, அதுவும் இல்லாமல் ஹைலி வேலிடாக இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல இம்பேலன்ஸ் விட்டுட்டு போயிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எடுக்கும் அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து வச்சுக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, டேரெக்டாக கீழே போயிட்டு நேராக மார்க்கெட் மறுபடியும் மேலே வந்து எடுக்குது சரிங்களா. ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் வந்து இருக்கும். ஏன் வந்து இந்த இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை விட்டுட்டு மார்க்கெட் வந்து இங்கே எடுத்துச்சு அப்படின்ட்டு, அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி சரிங்களா. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ தான் மார்க்கெட் வந்து இங்கே எடுத்துகிட்டு வருது. இதில் வந்து நீங்கள் என்ட்ரி இருக்கா அப்படின்றத உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக தெரியும். இதுலேயே வந்து உங்களுக்கு செஷன் என்ட்ரிஸ் நிறையா வந்து அவைலபிள் இருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணி தான் போயிருக்கு, 2-3 டேப்பு. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்லேயே நம்ம SL வந்து இந்த பிளேஸில் தான் வைப்போம் சரிங்களா. அதை வந்து ஹிட் பண்ணாமல் மார்க்கெட் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கு ஓகேங்களா. இது வந்து நேற்று பார்த்த சார்ட் சரிங்களா. இன்றைக்கி பார்க்க வேண்டிய சார்ட் வந்து USD CAD சரிங்களா. USD CAD இது வந்து பிஃபோர் டார்கெட்டு. இது வந்து ஆஃப்டர் டார்கெட் சரிங்களா. TP ஹிட் ஆனதுக்கப்புறம், இது TP ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி சரிங்களா. அப்பளே நம்ம பார்த்தது இது வந்து TP ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம், USD CADயில் என்னென்ன வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது போல் தான் நம்ம வந்து சார்ட் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம OB மட்டும்தான் எடுப்போம். ஏன் இங்கே வந்து நான் ஃபேர் வேல்யூ கேப் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது இம்பேலன்ஸ் சரிங்களா. இம்பேலன்ஸை நான் ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு டவுட்டாக வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நியூவாக வந்து ஒன்று பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் அப்படின்ட்டு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ஒரு மொமெண்டம் வந்து வச்சே நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது போயிட்டுருக்கு, அதோட டெஸ்டிங் தான் வந்து இது சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு இம்பேலன்ஸ்லேயே ஜஸ்ட் ஒரு SMTயை வந்து மிங்கிள் பண்ணி உங்களுக்கு அதில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பில்டு நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம வந்து அது கொடுத்துருவோம் சரிங்களா. அது கொஞ்ச நாள் வந்து டைம் எடுக்கும், ஏன்னா பேக் டெஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்தது தான் வந்து இந்த ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூஷன் சரிங்களா. இப்போ வந்து இம்பேலன்ஸில் நம்ம டேரெக்டாக வந்து ஆர்டர்ஸ் வந்து போடுறதுனாலும் நமக்கு வந்து
நார்மல் எஸ்எம்சி ட்ரேடருக்கு இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? இது ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நம்ம ஆர்டர் பிளாக்குக்குள்ளே என்னென்ன பண்ணுவோமோ அதுதான். சரிங்களா? 1 ஹவரில் வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பு இம்பேலன்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிராஸ் வெரிஃபையோ இல்லை வந்து செக்கோ பண்ணிக்கலாம். நமக்கு வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம வந்து 5 மினிட்ஸில் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் பண்ணுறோம்னா 5 மினிட்ஸ்லேயே ஆர்டர் பிளாக்ஸ் ஏதாவது வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த பாக்ஸ் தான் வந்து ஆர்டர் பிளாக்காக ரியாக்ட் ஆக போகுது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக கீழே வந்து இந்த ஆர்டர்ஸ் எடுக்குது. சரிங்களா? அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஆர்டர் பிளாக் அவைலபிள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். 5 மினிட்ஸ்லேருந்து இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து மாற்றிக்கிறேன். சரிங்களா? 15 மினிட்ஸில் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னா எஸ், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் அவைலபிள் இருக்குது. செஷன் டைமில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 1 மினிட் சிஹெச்ஏ நமக்கு வந்து போதுமானது தான். சரிங்களா? பட் செஷன் டைமில் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம 5 மினிட்ஸ் சிஹெச்க்கு போய்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து செஷன் டைமில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா செஷன் டைமில் வந்து இல்லை. ரெண்டாவது நமக்கு சிஹெச் பாயிண்ட் அப்படின்றது இந்த ஒரு இடத்த உடைக்கணும். சரிங்களா? நம்மளுடைய நார்மல் எஸ்எம்சி தான். சரிங்களா? சிஹெச் பாயிண்ட்டு நமக்கு இங்கே இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லோ மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் வந்து உடைக்குது. பட் அந்த சிஹெச் பாயிண்ட்டை உடச்சதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஸ்பீடு எடுக்குது. ஸோ வந்து இது அவைலபிளாக அப்படின்னு பார்த்தோம்னா இது வேலிட் தான். ஏன்னா வந்து மார்க்கெட் ஸ்பீடு எடுத்துருச்சு. சரிங்களா? ஸ்பீடு நம்ம இப்போ கம்பேரிஷன் போட்டு பார்த்தோம்னா கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பீடு வந்து மார்க்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வழக்கமாக எல்லா வீடியோஸ்லையும் சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நீட்டான ஸ்ட்ரக்சர்லாம் இந்த மாதிரி கஜகஜன் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து 15 மினிட்ஸில் மாற்றி ஒரு டைம் ஃப்ரேம் மேலே போய் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பிளாக் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? எஸ்எம்டி யூஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் இம்பேலன்ஸில் இது பண்ணுறவங்க இங்கேயே வந்து என்ட்ரி வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி இங்கேயே வந்து முடிஞ்சிடும். எஸ்எம்சி யூஸ் பண்ணி பண்ணுறப்ப எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா இங்கே டார்கெட்டு, இங்கே டிபி, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. ஆர்ஆர் வந்து நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. ஆர்ஆர் கம்மியாக தான் இருக்கும். பட் வின்னிங் ரேட்டு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆர்ஆர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாகவே கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஈக்குவலண்ட்டாக வந்து இதாகும். ரொம்ப சாலிடாக வந்து நம்ம எஸ்எம்டியில் வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? எஸ்எம்சியில் நம்ம ஆர்டர் பிளாக்கில் எடுப்போம். அது அவ்வளோதான் வந்து விஷயமா இருக்கும். பட் எஸ்எம்டியில் வந்து கொஞ்சம் வந்து வேறுபாடு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து எஸ்எம்சி ட்ரேடருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு என்ட்ரி கொடுக்குது. எஸ்எம்சியில் என்ட்ரி ஆகிறவங்க இங்கே என்ட்ரி ஆகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸு நம்ம வழக்கம் போல் டார்கெட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அடுத்து நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய இது வந்து ட்ராவல் ஆகும். பட் பேசிக் டார்கெட் வந்து இது எஸ்எம்டி இது இப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன். பேசிக் டார்கெட் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3:9:2. சரிங்களா? 3:9 1:3 நமக்கு வந்து பிகினஸ்க்கு ஓகே தான். பட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் தான். சரிங்களா? அவ்வளோதான். மறுபடியும் போயிட்டு இந்த லிக்விடிட்டியை எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாக நம்ம வந்து டார்கெட்டை விட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஆனால் ரிஸ்க்கு தான். 7 அது வரைக்கும் வரும். பட் 6 வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து ரிஸ்க்கு தான். அதுவும் இல்லாமல் லிக்விடிட்டி இல்லாத ஒரு பட்சத்தில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் நமக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் வச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து சேஃபர் ஜோனு. அதுக்கு மேலே வந்து லோ உடைக்கிது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வெளியே வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றாங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.